මාතෘකාවක් කර කර හිටියේ ලිංගික විපර්යාස ගැන. ඒ කියන්නේ ඒක ඔයගලන්ටත් ඒක මුණ ගැහිලා තියෙනවද දන්නේ නැහැ. ගෑනු ළමයි පිරිමි ළමයි අතර සම්බන්ධකම් අඩු වෙලා. ගෑනු ළමයි එක්කත් පිරිමි ළමයි එක්කත් සම්බන්ධකම් ඇති කරගන්න හදනවා. சொல்லுங்க அசோக். අශෝක් වැහෙන්නේ නේද? අශෝක් වැහෙන්නේ. Master register කරන්න. මැතිව් ට්‍රාන්ස්ලේට් කරන්න. හරි. ගෑනු ළමයි අතර සම්බන්ධකම් ඇති වෙනවා. පිරිමි ළමයි අතර හොඳ නැති සම්බන්ධකම් ඇති වෙනවා. කොළඹ ඉස්කෝල ගොඩකක එම අවුල් තියෙනවා. මේ අර පිරිමි ගෑනු ළමයි අතර ඉස්සර වගේ ரொமான்ஸ் නැති වෙලා. அதாவது ஆண் பிள்ளைகளோடு பெண் பிள்ளைகளோடு தொடர்புகள் ஏற்படுகிறது. கொழும்பு போன்ற பிரதேசங்களில் பாடசாலைகள் கூட இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. ரொமான்ஸ் என்ற காரியம் ஒரு இடத்திலும் இல்லாமல் போய்விடுகிறது. ඒවා පිට පළාත්වලටත් පැතිරිලා ඇති. வேற பிரதேசங்களிலும் இந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். මොකද පිරිමි ළමයි තමන්ගේ අවශ්‍යතාවය ආර්ථික අමාරුකම් හිරවුණු ලෝකයක් ඊළඟට ඩිජිටල් ගතිය නිසා ඒගොල්ලන්ට ගෑනු ළමයි ගැන ස්වභාවික සිතුවිලි වැඩි එන්නේ නැහැ. ஆண் பிள்ளைகளுக்கு மிகவும் சிக்கலான இந்த சமூக சூழ்நிலைகள், பொருளாதார சிக்கல்கள் போன்ற காரியங்களினாலே அவர்களுக்கு இந்த பெண் பிள்ளைகளை குறித்து ஒரு எண்ணம் தோன்றுவது இல்லாமல் போய்விட்டது. එතකොට අර ආශ්‍රයන් අඩු වෙලා ඩිජිටල් ස්ක්‍රීන් එකෙන්ම චොබමාන වෙන්න හදනකොට ඒගොල්ලෝ අර ගෑනු ළමයින්ටම ආකර්ෂණය වෙන්න හදනවා. அதாவது பெண் பிள்ளைகளுடைய தொடர்புகள் ஏற்படுத்த காரணம் அவர்களுக்கு உரையாடல்கள் இல்லாமல் போகின்ற காரணத்தினால் டிஜிட்டல் உலகம் அவர்களை அப்படியாக மாற்றி விடுகிறது. මේවා ඔයගලන්ට සභාවේදී මුණ ගැහිලා තියෙනවද? මන්ද අද වෙන පාස්ටර් කෙනෙක් වෙන සභාවක මගෙන් මේ ගැන උපකාර ඉල්ලුවා කොහොමද මේ වලට මුණ දෙන්නේ කියලා. உங்களுடைய சபைகளிலும் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்திருக்கலாம். என்னுடைய நாளிலும் ஒரு போதகர் இடத்திலே கேட்டுக்கொண்டார். இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி என்னிடத்திலே கலந்துரையாடினார். ඉතින් අපිට සිද්ධ වෙනවා අපිට පුරුදු නැති මාතෘකා වුණත් පුහුණු වෙන්න ඉගෙන ගන්න නැත්නම් අපිට එන්න සේවයේ අවශ්‍ය දේවල් මගහැරෙන්න පුළුවන්. ඊළඟට අපේ තරුණ අයටත් අපි උපකාර කරන්න එපා ඒගොල්ලන්ගේ වයස දිනා ගන්න. என்னுடைய ஊழியத்திலே சில நேரம் நாங்கள் பழகாத தெரியாத காரியங்களை கூட நாங்கள் இன்றைய நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சபையின் வாலிபர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் ஆனபடியினாலே මම මේ ටිකේම කරේ අර තරුණ අය ස්වාමීන් වහන්සේ වෙත එහෙම පිළිබඳ ස්වාමීන් වහන්සේ දුන්නු අනාගත වාක්‍ය මත මගේ ආත්මය රඳවාගෙන තියාගන්න. தேவனுடைய தரிசனத்தோடு கூட ஆவியானுடைய வல்லனத்தோடு கூட வாலிபருடைய மத்தியில் உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று இன்றைய நாட்களே நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். මට ලැබුණු අනාගත වාක්‍ය මගේ ජීවිතයේ කාපට් එකක් වගේ ළමයි දුවගෙන එන්න කරුණාසනයක් වගේ තියාගන්න කියලා. இதனுடைய கிருபாசன தண்டையிலே பிள்ளைகள் ஓடி வாருங்கள் ஒரு காப்பட்டை போல அந்த தரிசனம் எனக்கு கிடைத்தது. එහාට මමත් හැමදාම ඉගෙන ගන්නවා මේක කොයි විදිහට වෙයිද කියලා. நான் ஒவ்வொரு நாளிலும் இதை கற்றுக்கொள்கிறேன். இது எப்படி நடைபெறும் என்பதை குறித்து මම අද දිගට කරන්න යන්නේ මෝසෙස් බබා කාලේ ඉඳන් මෝසෙස්ගේ ජීවිතය. நான் இன்றைய நாளிலே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவது மோசேயின் சிறுபராயத்தின் வாழ்க்கையை குறித்து. එතකොට අපිට අවශ්‍යතාවයක් තියෙනවා අපේ සභාවල ඇති අවුරුදු 45 විශ්වාසවන්ත අය ඒගොල්ලන්ට කොහොමද අපි
පිහිට වෙන්නේ අවුරුදු 35 අය, අවුරුදු 25 අය, අවුරුදු 20 අය ඒ ඔක්කොම එක නායකත්වයක් ගොඩනගා ගන්න. எங்களுடைய சபைகளே 25, 35, 45 வயது அப்படிப்பட்டவர்களோடு கூட நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் எப்படி கட்டி எழுப்புவதை குறித்து நாங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். එතකොට මම එක එක ළමයි ගැන බයිබලයේ තියෙන අනාගත වාක්‍ය ටික ටික ලිව්වා. ඒක පබ්ලිෂ් කරගම ඒක මුද්‍රණය කරගන්න ටික දවසක් ගියයි. நாங்கள் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களை குறித்தும் அங்கே எழுதியிருக்கிறோம். அதை நாங்கள் பதிவு செய்திருப்பதற்கு சில நாட்கள் தாமதமாகலாம். එතකොට අපි බලමුද මෝසස් ගැන හිබ්‍රු 11 තියෙන එක. நாங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போம் மோசே குறித்து என்ன இருக்கிறது என்று. තව පොඩි එකක් මතක් කරන්න ඕන මේ අපේ ට්‍රම්ප් ජනාධිපතිතුමා සෞදි අරාබියට ගියා. எங்களுடைய ட்ரம்ப் ஜனாதிபதி சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கிறார். இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். එයාට ඩොලර් මිලියන් 400ක ගුවන් යානයක් තෑගි කරා කටාර් රජය. கட்டார் அரசாங்கம் $400 மில்லியன் ஒரு விமானத்தை அவர்களுக்கு பரிசாக அளித்தார்கள். කටා කියන්නේ සම්පූර්ණයෙන්ම හමස්ලට උදව් වෙන රජයක්. கட்டார் என்று சொல்லப்படுவது ஹமாஸ் இயக்கத்துக்கு நேரடியாக உதவி செய்யும் ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கிறார்கள். ඉතින් සෞදි අරාබියාවේදී ට්‍රම්ප් ජනාධිපතිතුමාව බොහොම ගෞරව අරසරයෙන් පිළිගත්තා. அந்த அரசாங்கத்திலே ட்ரம்ப் ஜனாதிபதியை மிகவும் ஆரவாரமாக அவர்கள் வரவேற்றார்கள். එයා එතනින් සිරියා වලට ගියා. அவர் அங்கிருந்து சிரியா நாட்டுக்கு புறப்பட்டார். එහි ඉඳලා එයා කටාර් එක්ක කතා කරා. ඉතින් මේක අමුතු තත්වයක්. මේක ටික අමුතු තත්වයක්. அந்த சிரியா நாட்டினுடைய பேசினார். அது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாய், ஒரு வேறுபட்ட நிலைமையாய் காணப்படுகிறது. ඒක නිසා අපි අවදිව ඉඳිමු. ස්වාමීන් වහන්සේගේ ඊම ලං වෙනකොට අපි දන්නවා ඊශ්‍රායලය ගිවිසුමක් කරන්න යනවා අන්තක්‍රිස්තු එක්ක. இது ஒரு வேறுபட்ட நிலைமையா இருக்கிறது. இஸ்ரவேல் அந்த கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறார்கள். දානියෙල් 9 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදේ ඉඳලා තිබෙනවා සත්‍ය 70ක්. ඒ 70න් 69ක් ඉවරයි. තව එකක් ඉතුරු වෙලා තියෙනවා. මැතිව් ගැලවුණා. ලිවින්ස්ටන් පටන් ගමු නේද? මම එනවනේ. මං කරන්නේ. රයිට්. අශෝක් පටන් ගන්න. தானியல் புத்தகத்துல 70 வாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 69 வாரங்கள் முடிவடைந்ததாக சொல்லப்படுகிறது. ඉතින් ඒ සතියක් කියන්නේ අවුරුදු 7ක්. ஒரு வாரம் என்று சொல்றது 7 வருஷங்கள். ඒ සති 7 පටන් ගන්නකොට ඊශ්‍රායල් මේ ගිවිසුම ගහනවා. இந்த 7 வாரங்கள் ஆரம்பிக்கிற பொழுது இஸ்ரவேலர்கள் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். අවුරුදු 7 පටන් ගන්නකොට இந்த 7 வருஷங்களை தொடங்கின பொழுது ඒ මැද්දේ ගිවිසුම කඩලා ඊශ්‍රායලයට ගොඩක් හිරිහැට පැමිණෙනවා. அதற்கிடையிலே அவர்கள் அந்த உடன்படிக்கையை உடைத்துக் கொண்டு இஸ்ரவேலுக்கு மிக நெருக்கடிகள் உண்டானது. ඉතින් අපි ස්වාමීන් වහන්සේ දෙස බලාගෙන අපි කළ යුතු ඒවා කරමු. எனவே நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களாய் செய்ய வேண்டியவைகளை நாங்கள் செய்வோம். එබ්‍රේ 11:23 எபிரேயர் 11:23 මෝසස් උපන් කල ඔහුගේ මව්පියෝ ඔහු සෝභමාන ළමයෙකු බව දැක රජුගේ ආඥාවට බය නොවී ඇදහිල්ලෙන් ඔහු 3 මාසයක් සඟවා ගත්තෝය. எபிரேயர் 11:23 சொல்லப்படுகிறது,
மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தின் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். එතකොට හැම දෙමව්පියෙක්ම තම දරුවන් ගැන ඇදහිල්ලෙන් බලන්න. ஒவ்வொரு பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து விசுவாசத்தோடு அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். ඔහු විශිෂ්ට ළමෙක් බව දැන් වහන්සේ තුළ විශිෂ්ට කැඳවීමක් තිබෙනවා කියලා දෙමව්පියන්ට තේරුණා. அவனுக்குள்ளே விசேஷித்த ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். මෝසස්ගේ දෙමව්පියන් ලෙවි ගෝත්‍රයේ අය. மோசேகளின் பெற்றோர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ඒක නිසා දැන් වහන්සේගේ කැඳවීම රැකීම ගැන ඒගොල්ලන්ට විශේෂ වැටහීමක් තිබුණා. எனவே தேவனுடைய அழைப்பை காத்துக்கொள்ளுதல் என்பதை குறித்த விசேஷித்த விதமான ஒரு பாரம் அவர்களுக்குள்ள இருந்தது. ඉතින් රජුරුවන්ගේ ආඥා ආවට ඒගොල්ලෝ ඒකට බය වුණේ නැහැ. அவர்கள் ராஜாவினுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டாலும் அவர்கள் அதை குறித்து பயப்படவில்லை. අපි දන්නවා මේ කාලේ රජයන් එක එක ආඥා ගෙනේ. எனவே எங்களுக்கு தெரிய நாட்களே அரசாங்கம் பலதரப்பட்ட சட்டத்திட்டங்களை அமுல்படுத்துவார்கள். අපි වෙනදටත් වැඩිය ස්වාමීන් වහන්සේව අහගන්න අහගන්න ලෑස්ති වෙනවා. අපි විශ්වාස කරනවා මේ දවස්වල ස්වාමීන් වහන්සේ අලුත් ඇදහිල්ලක් උත්පාදනය කරයි. எனவே இந்நாட்களை நாம் தேவனிடத்திலிருந்து அதிகமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் இந்த நாட்களில் அதிகமான புதிய காரியங்களை பிறப்பிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ලෝකයේ ගොඩක් හැලහැප්පුණු ළමයි දැන් වහන්සේ නැවත උත්පාදනයට ගෙනෙයි. ඒක දැනටත් සිද්ධ වෙමින් පවතිනවා. உலகத்திலே பலதரப்பட்ட நெருக்கடிகளுக்குள்ளே கடந்து போனவர்களை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அது இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ඇදහිල්ලෙන් දැකලා අපිට අනාගත වාක්‍ය කියන කාලයක් ඇවිල්ලා තියෙනවා. விசுவாசத்தை பார்த்து நாங்கள் அங்கே தீர்க்க தரிசனங்களை சொல்ல வேண்டிய காலம் இப்பொழுதே அது வந்திருக்கிறது. ඇදහිල්ලෙන් දැක්කම ධර්ම වාක්‍යයක් ඉපදෙනවා. விசுவாசத்தை காண்கிற பொழுது தீர்க்க தரிசனம் பிறப்பிக்கப்படுகிறது. අපි හැමදාම උදේ කියවන දේව වචනය ධර්ම වාක්‍යයක් වෙන්න ඕන අපේ දවසට. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வார்த்தையானது நம்முடைய நாளாந்த வாழ்வுக்கான தீர்க்க தரிசன வசனமாய் அமைய வேண்டும். දැන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. මේ පමණ කලක් අපිට විශ්වාසවන්තව ඉන්න ස්වාමීන් වහන්සේ පුළුවන්කම දුන්නා. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரை காலமும் கர்த்தர்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். නමුත් අපි දන්නවා කානාන් දේශයට ඇතුල් වෙනකොට යක්ෂුවා කිව්වා මේ මග අපි මීට පෙර ගිහිල්ලා නැත. ஆனால் எங்களுக்கு தெரியும், கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிற பொழுது இப்படிப்பட்ட பிரயாணத்தை இதற்கு முன்பதாக நாங்கள் சென்றதில்லை என்று சொல்லி. ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ හැමදාම අපිට ස්වර්ගයෙන් ඩවුන්ලෝඩ් එකක් දෙයි. எனவே ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பரலோகத்திலிருந்து காரியங்களை இறக்குமதி செய்து கொண்டே இருக்கிறார். ඒ අපිට දිනපතා කරන්න තිබෙන දෙයි දිව්‍ය විශිෂ්ටකමක් දැන් වහන්සේ පෙන්වන්න ඕන මේක කරන්න කියලා. நாளாந்தம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து தேவன் விசேஷித்த ஒரு வழிநடத்தலை கொடுக்க வேண்டும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். අද මට හරි ෂෝක් දවසක්. මොකද මට හම්බුණා 10 දෙනෙක් අද ෆෝන් ලියාගෙන ඒගොල්ලන්ට කතා කරන්න. எனவே எனக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் 10 பேரை சித்தேன் அவருடைய நம்பர்களை எழுதி அவர்களோடு கூட பேசும்படியாக. මම හිතන එක ස්වාමීන් වහන්සේගේ විශේෂ ආශිර්වාදයක්. நான் நினைக்கிறேன் அது கொண்ட ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. සාමාන්‍ය දවසක් නෙමෙයි ඒක ස්වර්ගයෙන් ඩවුන්ලෝඩ් කරපු දවසක් කියලා දවස පටන් ගන්න. எனவே இது சாதாரண நாள் அல்ல. தேவனிடத்திலிருந்து நாங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளப்பட்ட நாளாக இருக்கிறது என்றே நான் சொல்லுவேன். දවසට 3 සැරයක් විතර ඇදහිල්ලෙන් දැකලා යොමු වෙන දෙයක් මට දෙන්න කියලා ලෑස්ති වෙලා ඉමු. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 தரமாவது விசுவாசத்திலே நாம் செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும் என்ற அந்த நிச்சயத்துக்குள்ளே நாம் இருப்போம். ඉතින් ඇදහිල්ලෙන් දැක්කා ළමයාගේ විශිෂ්ටකම දැක්කා මේ කාලේ අලුත් දෙයක විශිෂ්ටකම දැක්කා රජුරුවන්ගේ ආඥාවට බය වුණේ නැහැ. விசுவாசத்தினாலே அவர்கள் கண்டார்கள்
நடைபெற போற காரியங்களை. எனவே ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் பயப்படாமல் இருந்தார்கள். ඉතින් ඒගොල්ලෝ අනිත් අය කරලා නැති දෙයක් තීරණය කරලා ළමයාව මාස 3ක් හංගගෙන තියාගන්නවා කියලා ඒකට දැන් මාංශය ආශ්චර්යමත් උපකාරකුත් කරා. அவர்கள் தீர்மானித்தார்கள், இந்த பிள்ளையை நாங்கள் 3 மாதம் ஒழித்து வைப்போம் என்று சொல்லி தேவன் அதற்கு தேவையான அனுகூலமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். එතකොට අපි දන්නවා මේ අම්මා බටනලා ගස් වලින් පෙට්ටියක් හදලා ඒකේ තාර ගාලා කීල් ගාලා නයිල් ගඟට දැම්මා. எங்களுக்கு தெரியும், அந்த தாய் அந்த நாணல் புட்களினாலே ஒரு கூடையை உண்டு பண்ணி அதற்கு கீழ் பூசி அதை நைல் நதியிலே கொண்டு போய் அங்கு விட்டார். සමහර විට ඒගොල්ලෝ දැනගෙන හිටියද දන්නේ නැහැ පාරාවගේ දුව ඒ වෙලාවට එනවා කියලා. சில அவர்கள் தெரிந்திருந்தார்களோ இல்லையோ தெரியாது, பார்வோனுடைய மகள் அந்த நேரத்தில் வருவார். ඒගොල්ලෝ එන්නේ නාන්න විතරක් නෙමෙයි නයිල් ගඟට පූජා කරන්න. அவர்கள் குளிப்பதற்காக மாத்திரம் வருவார்கள் அல்ல, நைல் நதியிலே பூஜை பலிகளை செலுத்த வருகிறார்கள். ඒගොල්ලෝ අර ඔක්කොම හෙබ්‍රේව් පිරිමි ළමයි මරලා නයිල් ගඟේ කිඹුලන්ට තමයි පූජා කරේ. அவர்கள் அங்க இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொன்று நைல் நதியில இருக்கிற முதலைகளுக்கு அங்கே ஆகாரம் அங்கே தீனியாக அதை போட்டார். ඒගොල්ලෝ නයිල් ගඟටත් දෙවියෝ වගේ වැන්දා, කිඹුලටත් දෙවියෝ වගේ වැන්දා, ගෙම්බටත් දෙවියෝ වගේ වැන්දා. அவர்கள் நைல் நதியையும் கடவுளை போல வணங்கினார்கள், முதலையின் நதியை கடவுளை போல வணங்கினார்கள், தவளைகளையும் கடவுளை போல வணங்கினார்கள். ඉතින් අපි දන්නවා පළවෙනි විනිශ්චයේදී නයිල් ගඟේ වතුර ලේ වුණා. எனவே எங்களுக்கு தெரியும், முதலாவது அந்த நியாய தீர்ப்பிலே அங்க நைல் நதியினுடைய அந்த தண்ணீர் ரத்தமாய் மாறினது. නමුත් දැන් මෝසෙස් ඇබිති මාස 3යි. இப்பொழுது மோசே 3 மாத குழந்தை. පුංචි බටනලා පෙට්ටියක මෝසෙස් ඉන්නේ. ஒரு சிறிய நாணல் கூடையிலே அவர் இருக்கிறார். ඒ ඈත පේනවා නයිල් ගඟේ ලොකු මිසරේ ලොකු නැව්. தூரத்திலே எகிப்தினுடைய பெரிய பெரிய கப்பல்களை காணக்கூடியதாக இருந்தது. ඉතින් මෝසෙස්ගේ අම්මා කියන්නේ නැති මේ පුංචි බටනලා පෙට්ටිය යථා කාලෙදී මේ ඔක්කොම නැව් පරාජය කරනවා කියලා. எனவே மோசையின் தாயார் சொல்லியிருக்கலாம், இந்த சாதாரண நாணல் புட்களினாலே உண்டான இந்த கூடையானது அந்த பெருங்கப்பல்களை தோற்கடிக்கும் என்று அவர் விசுவாசத்தில் நினைத்திருப்பார். ඊළඟට අවුරුදු 40කට පස්සේ 40 வருஷம் 4வது வசனம். එතකොට මෝසෙස් අවුරුදු 120ක් ජීවත් වුණානේ. அப்பொழுது மோசே சொல்லப்படுது 120 வருஷங்கள் வாழ்ந்தார்கள். අපේ කාලේ වයස 75යි 80යි 85යි වැඩි වුණත් 90යිනේ. எங்களுடைய வயது எல்லைகள் 75 70 75 80 அல்லது மிஞ்சினால் 90 வயதிலே வாழலாம். ඉතින් අපේ කාලේ හැටියට මෝසෙස් දැන් 3න් 1යි අවුරුදු තම වයසෙන් 3න් 1යි අවුරුදු 30ක් වෙලා. அதாவது நம்முடைய வருஷங்களின்படி அவர் 3ல் 1 பங்கு, அதாவது 30 வயதை அடைந்திருக்கிறார். 1124 මෝසෙස් වැඩිනයින් පසු පාරාවගේ දුවගේ පුත්‍රයායි කියනු ලැබීම ඇදහිීමෙන් එපා කර. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து என்று சொல்லப்படுகிறது. දැන් වහන්සේ ඔක්කොම එයා දැනගත යුතු මිසරේ ශාස්ත්‍රය අනුව එයාව හැදුවා. இருக்க வேண்டிய சகல அங்கே திறமைகளையும் அவர் கற்றுக்கொண்டார். ඊට පස්සේ ඒක එයා දැනන් හිටියා දැන් තමයි කාලය ඇදහිීමෙන් ඒවා අත්හරින්න. அவர் இது எல்லாவற்றிலும் இதுதான் காலம் என்று அறிந்து அவை எல்லாவற்றையும் அவர் விட்டார். මම දන්නේ නැහැ අපේ සභාවල ඉන්නවද අවුරුදු 30 එක්කෙනෙක් ඇදහිල්ලෙන් සේවයට එන්න ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරගෙන. எங்களுக்கு தெரியாது, 30 வயது எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்காக ஊழியர் செய்ய அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. ඒ ගැන යාඥා කරන්න මොකද අපි ඔක්කොම සේවයට ආවේ ඊටාම තරුණ කාලේ නේද? කවුරුත් මොකද පොරොන්දු වෙන්නේ නැතිව. நாங்கள் ஊழியத்துக்கு வந்தது வாலிப காலத்துல எந்தமான வாக்குறுதிகள் இல்லாமல் தான் நாங்கள் ஊழியர் வந்தோம்.
දැනවන්සට ප්‍රශංසා වේවා සභාවක් පෙනෙන්න තිබුණේ නැති කාලෙක අපි ඇදහිල්ලෙන් සේවයට ආවා. අපි ගිය පළාත්වල සභාවක් තිබුණේ නැහැ. සමහර විට ඇදහිලිවන්ත එක පවුලක් තියෙන්නේ නැති ඉන්න ගයක් තිබුණේ නැහැ. කොහොම හරි අපි ශානාස අපි කැඳවුවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது அங்கே கிராமங்களிலே திருச்சபைகள் இருக்கவில்லை, கட்டடங்கள் இருக்கவில்லை, வீடு வாசல்களை ஒரு குடும்பம் தான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களை பாதல் ඒ இதுவரைக்கும் වගේම நடக்கிறது. මූලධර්මයක් තියෙනවා අත්හැරපු දේ එක දෙයක්. දැනවන්සට ප්‍රශංසා වේවා විපාකයේ දෙස බැලූ බැවින්. அங்கே நாம் கைப்பட்டது ஒன்று, ஆனால் அதோட பிரதிபலன் அங்கே அதிகமாக இருக்கிறது. අපි කියමු ස්වාමීන් වහන්සේට මම මේ ප්‍රදේශයේ ජීවත් වෙන්න ආපු විපාකය මම වහන්සේගෙන් ඉල්ලනවා ස්වාමී. நாங்கள் ஆண்டோட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பகுதியிலே நான் ஊழியத்துக்காக வாழ்வதற்கு வந்ததனுடைய பிரதிபலனை காண எனக்கு உதவி செய்யும். නිතර කියනවා ප්‍රදේශයේ බලවන්තයෝ ගැලවෙන්න. நாங்கள் ஜெபிக்க வேண்டும், இந்த பகுதியினுடைய பலவான்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். මට දැනගන්න ලැබුණා මේ මාතර ප්‍රොෆෙසර් අබේවික්‍රම ඇදහිලිවන්තයෙක් කියලා. එයා දැන් රජයේ ඇමතිවරයෙක් නේද? மாத்திர அங்க விரிவரையால் அபேசிங் அவர் வந்து අබේවික්‍රම ஒரு ரட்சிக்கப்பட்டவரை நான் கேள்விப்பட்டேன். ඉතින් කොහොම හරි එක එක ජාතියේ අය අපි කියනවා ස්වාමිනී අපි විපාකයේ දෙස බලාගෙන ආවේ. ඒ විපාකය නම් සියලු ජනවාර්ගිකයන්ගෙන් තම සෙනගට සමාදානයේ මිනිසෙක් දොරටුවක් විය හැකි අය ගැලවීමට එනවා. நாம் சொல்ல வேண்டும், எங்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள் வந்ததனுடைய பிரதிபலிப்பு என்னவென்றால், பிரதி உத்தரமாக ஆண்டவர் சகல ஜனப்பகுதிகளிலிருந்தும் எங்களுக்கு அங்கே சமாதான பாத்திரங்களை அனுப்பி வைக்க வேண்டும். அதான் நம்முடைய பிரதிபலன். මම මේක ගිය සැරේත් කිව්වද කියන්නේ නැති මං හිතන්නේ අපි වගේ පියවරු ඔයගොල්ලෝ වගේ පියවරු තමයි ශක්තිමත් උළුවක් දැනවන්ස සභාව ගොඩ නැගුවා. நான் போன முறையும் சொன்னேன்னு தெரியாது, அந்த முறையும் சொல்லுகிறேன். எங்களை போன்ற உங்களை போன்ற தகப்பன்மார் தலைவர்கள் அங்கே சிறந்த அங்கே தலைகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை கொண்டு அந்த අලුත් දොරපියන් අවශ්‍යයි. எங்களுக்கு புதிய வாசல்கள் நமக்கு இப்பொழுது அவசியமா இருக்கிறது. පරම්පරාවක් ඉන්න ඒගොල්ලෝ බිසිල් ගහගෙන කොණ්ඩේ වවාගෙන කොණ්ඩේ ගොතාගෙන උඩ පනමින් කර්ණම් ගහමින් පිනුම් ගහමින් මේ අලුත් දොරපළු වලින් සභාව ඇතුළට එයි. ஒரு சில சந்ததி கொண்டு அங்கே முடிகளை வளர்த்து கொண்டு கொண்டை போட்டுக்கொண்டு தோடு குத்தி கொண்டு அங்கே குதித்து கும்மாளம் அடித்து விசிலடித்து அப்படிப்பட்டவர்கள் வாசல்களுக்குள்ளே வருகிற ஒரு காலம் இருக்குது. අපි දොරපළු මාරු කරගෙන ලෑස්ති වෙනවා ගොඩක් තරුණ ළමයි එන නිසා. நாங்கள் வாசற் கதவுகளை மாற்றி அமைத்துக் கொண்டு அநேக வாலிபர்களை வரவேற்க ஆயத்தமா இருக்க வேண்டும். අපිට ඒගොල්ලන්ගේ පාද පියගැට හඬ ඇහෙනවා. පියවර හඬ. அவருடைய பாதங்களின் அங்கே அடிச்சுவடுடைய அந்த சத்தம் நமக்கு இன்னும் தொனிக்கிறது. අර ඉන්දියන්ගේ කාලේ මිදියන් වරුන්ට ඇහුණනේ මේගොල්ලෝ දුවගෙන එනවා වගේ සද්දයක්. கிடியன் காலத்துல மீதியானர்கள் அங்கே ஓடி வருகிற சத்தம் அவருக்கு தொனித்தது, காதுகள்ல கேட்டது. දන්නවා ගිඩියන් එඩිතර ළමෙක් නෙමෙයි. எங்களுக்கு தெரியும் கிதியோன் ஒரு 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 பலசாலி அல்ல. දාවිත් එඩිතර ළමෙක්. ஆனா தாவீது மிகவும் திறமைசாலியா இருந்தார். නමුත් ගිඩියන් කිව්වා යට කැඳවුවාම අනේ ස්වාමිනී අපේ පවුල පොඩිම පවුල මම මගේ පවුලේ පොඩිම එක්කෙනානේ කියලා. அப்பொழுது கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் குடும்பத்தில் நான் இளையவன், எங்களுடைய குடும்பம் அங்கே ஒரு சாதாரணமானது என்று சொல்லுகிறார். ස්වාමීන් වහන්සේ කිව්වා ඔබගේ බලයෙන් ගිහිල්ලා මිදියනුරු ජය ගන්න කියලා. වික්‍රමාන්විත මිනිසය බලවන්ත මිනිසය ඔබගේ බලයෙන් ගිහිල්ලා මිදියනුරු ජය ගන්න කියලා. ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கும் பலத்தோடு போ, நீ பராக்கிரமசாலிகளை நீ மீட்டுக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். ස්වාමීන් වහන්සේ අපිටත් එහෙම නගද වාක්‍ය දෙයි. ஆண்டவர் எங்களுக்கும் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைப்பார். ඉතින් යාට පෙනුණා විපාකයක්
මේ මුළු සෙනගම මහත් ගැලබීමකට එනවා කියලා. அவன் அங்கே கண்டான் ஒரு பெரிதான ஒரு பிரதிபலன், பெரிதான ஒரு திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வருவதை கண்டான். එයා එළියට බැස්සම දැක්කේ වහල්කමෙන් එයාගේ සෙනග පීඩා විඳිනවා. எனவே அவர் வெளியில இறங்கி வருகிற பொழுது கண்டார் தன்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலே கொண்டிருப்பதை. නමුත් එයා ඇදහිල්ලේ ඇස් වලින් දැන් වහන්සේ තබා ඇති විපාකය දැක්කා. ஆனாலும் விசுவாச கண்களினாலே தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த பிரதிபலனை அவன் கண்டான். මිස්රයේ වස්තු වලට වඩා ස්වාමින් වහන්සේගේ නින්දාව මහත් සම්පතක්කයි සිතා. அவன் அங்கே எகிப்தின் எகிப்தின் நன்மைகளை பார்க்கல, எகிப்தியரின் நன்மைகளை பார்க்கிலும் அவன் தேவனுடைய நன்மைகளை மேன்மையாய் கருதினான். යාඥා කරමු පරම්පරාවක් ඇති වෙන්න. ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා නින්දා විඳීම මහත් සම්පතක්කයි සිතන පරම්පරාව. எனவே ஒரு தலைமுறை வருவதாக கிறிஸ்துவுக்காய் அங்கே பாட அனுபவிப்பது மேலான காரியம் என்று நினைக்கிற ஒரு தலைமுறை எழும்ப வேண்டும் என்று. කලකට පාපයේ සැප භුක්ති විඳීමට වඩා දැන් වහන්සේගේ සෙනග සංම දුක් විඳීම තෝරාගත්තේ. அனித்தியமான பாவதோஷங்களை அனுபவித்தை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். ඇදහිල්ලෙන් ඔහු රජුගේ උදහසට බය නොවේ. விசுவாசத்தினாலே அவன் அங்கே ராஜாவுடைய கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். මිස්රය අත්හැර ගියේ. அவன் எகிப்தை விட்டு போனான்னு சொல்லப்படுகிறது. ඇයි මේක කරේ? කරන්න පුළුවන් වුණේ අදෘශ්‍යමාන තනන් වහන්සේ දකින්නාක් මෙන් ඔහු ස්ථීරව සිටියේ. எப்படி இவனாய் செய்யக்கூடுமா இருந்தது? காணாத கடவுள் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தில் அவன் உறுதியாய் இருந்தபடினாலே. එයා යන්න ඉස්සෙල්ලා දැක්කා යෑම. அவன் போக முன்பதாகவே தன்னுடைய பிரயாணத்தை அவன் கண்டான். අපි ස්වාමීන් වහන්සේගෙන් මේක ඉල්ලමු. நாங்கள் தேவனிடத்தில் இதை கேட்போம். මට අද ස්වාමීන් වහන්සේ කතා කරා ගීතාවලි 65. ஆண்டவர் என்னோடு பேசினார் 65வது சங்கீதத்துக்கு கூட. ඒකේ කොටස් 3ක් තියෙනවා. அதுல அங்கே 3 பகுதிகள் இருக்கிறது. පළවෙනි කොටස ස්වාමීන් වහන්සේ ලෝකේ වැඩ කරන්නේ කාත් එක්කද? முதலாவது பகுதி ஆண்டவர் யாரோடு செயல்படுகிறார். ගීතාවලි 65 சங்கீதம் 65 දේව භක්තිකයා ඔන්න පටන් ගන්නවා. அங்கே சொல்லப்படுது பக்திக்கு தேவ பக்திக்குரியவன் என்று. සියොන්හි ප්‍රශංසාවක් තිබෙනවා. சியோனிலே உமக்காக துதியானது அமைந்தராய் காத்திருக்கிறது. දේව භක්තිකයා බාර ඔප්පු කරනවා. அவன் பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ඉතින් අපි උන්වහන්සේ වෙතට එනවා. எனவே நாம் அவரிடத்துல கிட்டி சேருவோம். යාඥා අසන තනන් වහන්සේ. அவர் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். ඉතින් දේව භක්තිකයාගේ ප්‍රශ්න අයිතුකම් තිබෙනවා. ඔබ වනාහි අපේ අපරාධ පහ කර දමනසේක. அங்கே சொல்லப்படுது நீரே நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அங்கே மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. ඒ ටික වෙන අතර උන්වහන්සේ ඒ අතරින් තෝරා ගන්නවා ඔබගේ මිදුල් වල වාසය කරන පිණිස ඔබ තෝරාගත්තා වූ ඔබට ලං වෙන්න සලස්සන්නා වූ තැනැත්තේ ආශිර්වාද ලද්දව. இவைகளின் மத்தியிலே தேவன் இன்னொரு காரியத்தை செய்கிறார். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாகும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆகும். ඒගොල්ලෝ බහුතරයක් නෙමෙයි සුළුතරයක්. அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அல்ல. அங்கே ஒரு சிறிய கூட்டம், ஒரு சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ ඒ දෙවියන් වහන්සේට ලං වෙන්න තෝරාගත් කට්ටිය ඒක කරන්න ඕන. அவர்கள் தேவனிடத்திலே கிட்டிச் சேரும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். அவர்கள் அதை செய்கிறார்கள். රටක් වෙනස් වෙන්නේ එහෙමයි. ஒரு தேசம் மாற்றம் அடைவது இப்படிதான். රටක් සෞඛ්‍ය වෙනවා නම් අපි වගකීම ගන්න ඕන. අපි ඔබ වහන්සේට ලං වුණේ නැති නිසායි මේක උනේ කියලා. ஒரு தேசம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுமே ஆனால் நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உமது நிமித்த நாங்கள் உம்மிடத்துல கிட்டிச் சேராத நிமித்தம் தான் இந்த நிலை ஏற்பட்டது. දැන් මේ සතියේ ලංකාවේ මෙතෙක් වුණු ලොකුම භයානක
මාරක රිය අනතුරු වුණා. දැන් මේ වෙනකොට 24ක් විතර මැරිලා. இந்த வாரம் இலங்கையிலே இதுவரைக்கும் நடந்த பெரிய ஒரு மகா பெரிதான ஒரு விபத்து ஏற்பட்டது. இதுவரைக்கும் அங்க 24 பேர் மரித்திருக்கிறார். මේක 아무තු සතියක් නේද? இது ஒரு வித்தியாசமான ஒரு வாரம். මේ සතියෙම මොකද එච්චර මැරුනේ? ஏன் இதே வாரத்துல இப்படி ஒரு அதிக எண்ணிக்கையான மரணம்? අද හැන්දෑවේ තව එකක් එතනම පෙරලිලා. இன்றைக்கு மாலையில அதே இடத்துல இன்னொரு வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. හැබැයි උන්වහන්සේ තෝරාගත්ත පුද්ගලයා උන්වහන්සේ ඉන්නවා. ஆனாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் தேவனோடு கூட இருக்க வேண்டும். අපිට පේනවා රටේ ලේ ඇවිසිල්ලක් තියෙනවා. எங்களுக்கு தெரியும் தேசத்திலே அங்கே ரத்தம் அங்கே அதனுடைய கொந்தளித்து போய் கொண்டிருக்கு. අර ළමයා දිවි නසාගත්ත දුක තියෙනවා. அந்த பிள்ளை தற்கொலை செய்து கொண்ட துக்கம் நமக்குள்ள இருக்கிறது. දාමරික ක්‍රියා පාතාල ක්‍රියා දෙකක් තුනක් වෙනවා. எனவே பாதாள பயங்கர கிரியைகள் 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. තව කට්ටියක් ගිලිලා මැරිලා. ஒரு சிலர் அங்கே நீரில் மூழ்கி மரித்திருக்கிறார்கள். මේ ඔක්කොම අනිසි ලේ වැගිරීම නිසා අපි ඒව ඔක්කොම ස්වාමීන් වහන්සේගේ ලේ යටතේ තියාගන්න. இவைகள் எல்லாம் அவசியமற்ற ரத்தம் சிந்துதலாய் இருக்கிறபடினாலே தேவனுடைய ரத்தத்தின் கீழாக இவைகளை கொண்டு வர வேண்டும். අනිසි ලේ තවත් අනිසි ලේ ඉල්ලනවා. எனவே அங்கே அநீதியான இரத்தமானது இன்னும் அநீதியான இரத்தங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ඒ වුණාට ඔබ තෝරාගත්තා වූ ඔබට ලං වෙන්න සලස්සන්නා වූ තැනැත්තේ ආශිර්වාද ලද්දේ. ஆனாலும் நீ தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனங்கள் நீர் தெரிந்து கொண்டவர்கள் நீர் சேர்த்து கொண்டவர்களும் பாக்கியவான்கள். දැන් කැනඩාව ස්මාරකයක් හදලා ලංකාවේ මොකක්ද ඒකට කියන්නේ මොන කිලින්ද අර ජිනොසයිඩ් ගැන සමූල ඝාතන ගැන ස්මාරකයක් හදලා දැන් ලංකාවේ රජය ඒකට විරුද්ධව ප්‍රකාශ කළා. எனவே கனடாலே இனப்படுகொலைதான் இலங்கையிலே நடந்தது என்று சொல்லி அதுக்கு ஒரு நினைவு தூபி அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ඉතින් අපි මෙදහත් කරුව වෙන්න ඕන මේ නඩුවේ. எனவே நாங்கள் இந்த வழக்கிலே நாங்கள் மத்தியஸ்தராய் இருக்க வேண்டும். අපි විරුද්ධ පක්ෂයටත් නෑ පැමිණිලි පක්ෂයටත් නෑ අපි ස්වාමීන් වහන්සේගේ පක්ෂේ. நாங்கள் எதிர்த்தரப்புக்கும் அல்ல அங்கே மற்ற தரப்புக்கும் அல்ல நாங்கள் தேவனுடைய தரப்பில் இருக்க வேண்டும். අපිට පොරොන්දුවක් තියෙනවා ඔබගේ ගෘහය වූ ඔබගේ ශුද්ධ මන්දිරයේ යහපතින් අපි තෘප්තියට පැමිණෙන්නේ. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. உங்களுடைய பரிசுத்த ஆலயமாக உங்களுடைய வீட்டின் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள். ඒක එසේ ඉන්නවා නම් තෝරාගත්ත අය. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி இருப்பார்களே ஆனால் යෙසායා 65:5 කියනවා උන්වහන්සේ භයානක දේවලින් ධර්මිෂ්ඨ ලෙස උත්තර දෙනවා කියලා. ஆண்டவர் பயங்கரமான காரியங்களினாலே தேவன் உத்தரவு அருளுவார் என்று 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. අපි අපේ පාඨමාලාව කරනකොට දෙවියන් වහන්සේගේ පාඨමාලාව කරනවා. நாம் நம்முடைய அந்த செயல்பட வேண்டிய பகுதியை ஒழுங்கா செயல்படுவோம் ஆனால் கர்த்தர் தம்முடைய காரியத்தை ඈත ඉන්න අය ගැලවීමට එනවා. தூரத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருவார். අපි ආඥා කරන දිශාවට ස්වාමීන් වහන්සේගේ ඇස් ගමන් කරනවා. நாம் ஜெபிக்கிற திசைக்கு கர்த்தருடைய கண்கள் கடந்து செல்லும். ඉතින් උන්වහන්සේ බලයෙන් සැරසෙනවා. அவர் தம்முடைய வல்லமையினாலே இடை கட்டிக் கொள்கிறார். ඊට පස්සේ තිබෙනවා උන්වහන්සේ මැවිල්ල ගැන කරන උන්වහන්සේගේ ස්වෛරී පාලනය. அடுத்து அவர் தம்முடைய அங்கே சிருஷ்டிப்பின் மீது தேவனுடைய அளவற்ற தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். 8වෙනි පදයේ තියෙනවා ඊට දුර සීමාවල වසන්න ඔබගේ ලකුණු වලට බය වෙති. 8வது வசனம் சொல்றது கடையாந்தர இடங்களிலே குடியிருக்கிறவர்கள் நம்முடைய காரியங்களை குறித்து அவர்கள் பயப்படுவார்கள். මේ ලකුණු කියන්නේ මුහුදේ ගෝසාව රළ ගෝසාව වෙන්නේ නැති නේද? இந்த இது சொல்லப்படுது அங்கே ஜலத்திலே அது காவலிக்கிறது என்று சொல்லு.
ඉතින් මම හිතනවා මේ දුර සීමා කිව්වම කවදාකවත් ස්වාමීන් වහන්සේ වෙතට එන්න හිතපු නැති අයට උන්වහන්සේගේ එක එක ලකුණු පෙනිලා කියනවා දෙයියෝ සිහි වුණා කියලා. கடையானந்தத்தில் இருப்பவர்கள் என்று சொல்வது ஒரு நாளும் தேவனை அறியாதவர்கள் தேவனுடைய அடையாளங்களை கண்டு ஆண்டவரை கண்டவும் என்று அவர்கள் ஆச்சரியப்படுற அளவு கத்து செய்தார். උදේටත් සවසටත් උන්වහන්සේ අපිට ප්‍රීතිමත් ලකුණක් ආශ්චර්යයක් දෙන්න කියලා අපි බලාගෙන ඉමු. காலையிலும் மாலும் தேவன் எங்களுக்கு ஆச்சரியமான அடையாளங்களை தருவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். අද මට හැන්දෑවේ ආශ්චර්යමත් ලකුණක් ආවා. මහාචාර්යවරයාගේ පුතයි එනවා. මම දේව වචනේ අද කරේ උප්පත්ති 3 වෙනි පරිච්ඡේදය. எனவே இந்த மாலை வேளையில் எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. அந்த விரிவுரையாளர் தன்னுடைய மகனோடு வந்தார். நான் ஆதியாம் அங்கே 3ஆம் அதிகாரத்தில் அவரோடு கூட கலந்து பேசினேன். උත්පත්ති 3 24 කරනකොට මම ඒගොල්ලන්ට පෙන්නවා මෙහෙම මම ජීවන ගහ තිබුණා. ඒකට යන්න බැරි වෙන්න කඩුවක් තිබුණා. ජීවන ගහ තිබුණා. ඒකට යන්න බැරි වෙන්න කැරකෙන ගිනිමය කඩුවක් තිබුණා. நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அங்கே ஒரு ஜீவ விருட்சகம் இருக்கிறது. அதற்கு போக முடியாதபடி அங்கே ஒரு சுடரொளி பட்டை இருக்கிறது. ஜீவ விருட்சகம் இருக்கிறது. அது பட்டயம் இருக்கிறது. මං ජීවන ගහ තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ. අර කඩුව තමයි උන්වහන්සේගේ කුරුසි පූජාව. அந்த ஜீவ மரம்தான் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை. அதை அதை அடைய முடியாதபடி அடையிறது தான் அவருடைய பலி என்று சொன்னேன். ඒක ඒ ප්‍රොෆෙසර්ට ගොඩක් තේරුණා. இந்த விளையாட நன்றாக விளங்கிக் கொண்டார். පුතා ඉඳගන්නේ මගේ දකුණු පැත්තේ, පියා ඉඳගන්නේ මගේ වම් පැත්තේ. வலது பக்கத்தில் தகப்பனுடைய இடது பக்கம். මම දෙනාගේ අත් අල්ලගෙන ආඥා කරා යේසුස් වහන්සේ මගේ හදවතට එන්න. ඔබ වහන්සේගේ කුරුසි පූජා ගැන ස්තුති වේවා. බොහොම උනන්දුවෙන් එයා යාඥාව කරා පළවෙනි සැරේට. எனவே இவருடைய பிடித்துக்கொண்டு ஆண்டவரே சிலுவை உங்களுடைய ஆடுகளை குறித்து இவர் நர்வார்களாக ஜெபிக்கிற பொழுது அவர்கள் மிக ஆர்வத்தோடு இதில் உடன்பட்டார்கள். එයා ඔය මාව හම්බුණු 6 වෙනි සැරේ විතර. சந்தித்த 6வது தடவை தான் இந்த தடவை. ඉතින් ඊට දුර සිටිය අය ස්වාමීන් වහන්සේගේ ලකුණු වලට බය වෙයි. மிகவும் தூரத்திலே இருந்தவர்கள் நம்முடைய வார்த்தைக்கு பயப்படுவார்கள். ඊළඟට ඉසා 65 තියෙන්නේ අස්වැන්න ගැන දේවල්. ඉතින් අපි ඒ ස්වභාවික අස්වැන්න ගැන කියන ඒවා අපේ ආත්මික අස්වැන්නට අපි පාවිච්චි කරමු. 65ஆம் சங்கீதத்தில் அதுக்கு பிறகு அறுவடையை குறித்து சொல்லப்படுது. இயற்கையான அறுவடைகளை குறித்து சொன்னாலும் நாங்கள் ஆவிரிய அறுவடையை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். ඉතින් උන්වහන්සේ මිනිස්සුන්ගේ පොළව හදවත තෙමයි. ஆண்டவர் ஜனங்களுடைய இருதயத்தை நினைப்பார். පිඩඩි සමතලා කරයි. அங்கே வனாந்திரங்கள் எல்லாம் அங்கே செழிப்பாகும். ආත්මික වැස්සෙන් හදවත බුරුල් කරයි. ஆவிக்குரிய மழையினாலே இருதயங்கள் அங்கே இலகுபடுத்தப்படும். අලුත් ආත්මික තවාණක් දෙයි. எங்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மேடைகளை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். අපි වපුරපු බීජ පැලවෙයි. நாங்கள் விதைத்த விதைகள் முளைக்கும். ගීතාවලිය 65:10 කියනවා පැලෑටි වලට ආශිර්වාද කරන සේක. 65 சங்கீதம் 10வது சொல்லப்படுது. அங்கே விதைத்த மழையினாலே அவை பயிர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ඔබ සුඛිය යහපත්කම නැමැති ඔටුන්නෙන් අවුරුද්ද සරසන සේක. உம்முடைய நன்மையினாலே வருஷத்தை முடிசூட்டுகிறேன். අපි මේ ස්වභාවික අස්වැන්න ගැන කියන සමෘද්ධිමත් දේවල් අපේ ආත්මික අස්වැන්න එවන්ඩ හිටිය ඇති එවන්ඩ පැලෑටි වැරෙන්ඩ අස්වැන්න එවන්ඩ කියලා අපි කෑගම්. எனவே இயற்கையான விளைச்சலை குறித்து சொல்லப்படுகிறவைகளை நாங்கள் ஆவிக்குரிய விளைச்சலாக அதை அடக்கப்போம். අපි යාඥා